என்ன கொடுமைங்க இது? டெல்லியில இருந்துகிட்டே தமிழ்நாட்டை கிடுகிடுக்க வைக்கிற கட்சிக்கு இந்த நிலைமையா? அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டவங்கள ஓரமா போய் விளையாடுங்கயான்னு பங்கம் பண்ணி உட்கார வச்சிடுச்சு திமுக. அதிகாரத்தை எப்படி கேட்கணும்? அடங்கியா கேட்பாங்க? மெத்தளத்துக்கு வலிக்காம ஒத்தடம் கொடுத்தா கேட்பாங்க? அதிகாரத்தை அதிகாரத்தோடு கேட்கணும், அதிகார தோணில கேட்கணும். எங்களுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு நிலைமை தலைகீழா போயிடும்னு எச்சரிச்சு கேட்கணும். அப்படி பாமக கேட்டுச்சு. இன்னைக்கு அமைச்சரவையில மேலும் ஒரு வன்னியருக்கு இடம், பறையர் சமுதாயத்திற்கு மேலும் ஒரு இடம், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி. உங்களை மாதிரி ஒத்து ஊதிக்கிட்டு இருந்திருந்தா கிடைக்குமா? கிடைக்குமா? பறையர் சமுதாயத்து மக்களை திமுகவுக்கு குத்தகைக்கு எழுதி தர இருந்த திருமாவளவனுடைய திட்டம் தவிடுபடியாகிருக்கு. திருமாவளவனுடைய திட்டம் தவிடுபடியாகிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 23 பேர் திமுக எம்எல்ஏவா இருக்கிறாங்க. பறையர் சமுதாயத்தை சேர்ந்த 27 பேர் திமுக எம்எல்ஏவா இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கான உரிய அமைச்சரவையில் இடம் தரலன்னு அழுத்தம் கொடுத்து ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்திய காரணத்தினால இன்னைக்கு பயந்து போய் திமுக ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் இணைச்சிருக்கு. இதுதான் அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடியதுக்கான வழி. அதை விட்டுட்டு நான் பதிவு போடுவேன், பதிவு போட்டுட்டு அவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா பதிவை நீக்கிடுவேன், திரும்பி பதிவை போடுவேன், திரும்பி கோச்சுக்கிட்டாங்கன்னா பதிவை நீக்கிடுவேன்னு ஒரு தலைவர் செய்யற செயலாது. இல்லை யாரையாவது விட்டு நான் துணை முதலமைச்சர் ஆக போறேன், நான் துணை முதலமைச்சர்ல பிரதமராகவே ஆகக்கூடிய தகுதியுடையவன்னு பேசக்கூடியதுதான் ஒரு தலைவருக்கான அழகா? இந்த பத்திரிகையாளர்ல வர பேசுறாங்க, அவர் ஆழம் பார்க்கிறாரு, முழம் பார்க்கிறாரு, மீட்ரு பார்க்கிறாருன்னு. என்ன ஆழம் பார்க்கிறாரு? என்ன சாதிச்ச? நீ என்ன சாதிச்ச? அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் முதன்மை பணினா அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலையை ஏதாவது செஞ்சியா? திருமாவளவனுடைய முகம் இன்னைக்கு கிழிஞ்சு தொங்குதா? திருமாவளவன் ஏன் அந்த வேலையை பார்த்தாருன்னு ஆதவர்ஜனை விட்டு துணை முதலமைச்சர் நாற்காலி வேணும்னு சொல்லி கேட்க விட்டது. அதுக்கப்புறம் இவரே மேடையில நான் துணை முதலமைச்சராக இல்ல பிரதமராகவே ஆக தகுதியுடையவன்னு பேசுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுக்குது. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரையும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் அமைச்சரவையில குறைந்தபட்சம் 6 பேரையாவது, தலா 6 பேரையாவது நியமிக்கணும்னு குரல் கொடுக்கறாங்க. இது திமுகவுக்கு நெருடல் ஆயிட போகுது. திமுக கோச்சிக்க போறாங்க. என்னையா உன்னை எதுக்கு நான் வச்சிருக்கிறேன்? பறையர் சமுதாயத்து ஓட்ட ஃபுல்லா வன்னியர்களுக்கு எதிராக திசை திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதான உன் வேலை. அதுக்கான வேலையை ஏன் நீ செய்ய மாட்டேன்ற? வேங்க வயல்ல வேடிக்கை பார்த்த பாராட்டுதலுக்குரியது, கள்ளச்சாராயங்க ஆச்சரப்பெல்லாம் கம்முன்னு கடந்த பாராட்டுக்குரியது. இப்ப என்னன்னா அமைச்சர்களை பங்கு கேட்கறாங்களே வன்னியரும் பறையரும், அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு இடம்? நாங்கள்லாம் ஏதாவது ஆந்திராவில இருந்து வந்தவங்களா, கர்நாடகாவில இருந்து வந்தவங்களா அமைச்சராக்கி அழகு பார்ப்போமா? இல்லைன்னா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களை அமைச்சராக்கி அழகு பார்ப்போமா? என் பிள்ளைய அமைச்சராக்கிறதுக்கே, துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் என்னன்னா ஒரு வன்னியரையும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவரையும் அமைச்சராக்கக்கூடிய நெருக்கடியை தராரே என்று திமுக நொந்த காரணத்தினால, திமுக மனம் நோகுதே என்பதற்காக, அதை திசை திருப்புவதற்காகத்தான் திருமாவளவன் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார். அதுதான் உண்மை. 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு துணை முதலமைச்சர் நாற்காலிக்கு போட்டி போடுறாரா? 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக யாரோ ஒரு வன்னியரோ யாரோ ஒரு பறையரோ அமைச்சரவையில இடம்பெற்றுட்டா கூடாது என்பதுதான். எனக்கு தெரிந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் பலரும் சொல்லுவாங்க, பறையர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் தலையெடுக்க கூடாது என்பது திருமாவளவனுடைய எண்ணமா இருக்கும்னு. உண்மையாலுமே தான். அது பல உதாரணம் அவங்க சொல்லுவாங்க. மணல்மேட்டு சங்கர் விஷயத்திலும் சொல்லுவாங்க. மணல்மேட்டு சங்கர் வளர்ந்திருந்தா டெல்டா பகுதியில் முழுக்க பறையர் சமுதாயத்தினுடைய தலைவராக உருவெடுத்திருப்பாரு, ஒரு அரசியல் ஆதிக்கம் வந்திருப்பாரு என்கின்ற காரணத்தினால திருமாவளவனுக்கு மணல்மேட்டு சங்கரை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் யூகத்தின் அடிப்படையில சொல்லல, ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி எந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாவது நான் பறையர் சமுதாயத்திற்கான கட்சி நடத்துறேன்னு வந்தா அவர்களை என்னவா சொல்லி அனுப்பணும்னு திருமாவளவன் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அம்பேத்கரியத்தை இங்கே நிலைநாட்டுங்கள், அதுல தப்பு கிடையாது. ஆனால் ரெட்டமலை சீனிவாசனையும் அயோத்திதாச பண்டிதரையும் இமானுவேல் சேகரனையும் இருட்டடிப்பு செய்வதற்கான காரணம் திருமாவளவன் காழ்ப்புணர்ச்சியோடு கொண்டு வந்த காரணம். ஆனால் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனையும் அயோத்திதாச பண்டிதர் பேர்ல தாம்பரத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி, யாரு அண்ணன் நண்புடி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்தார். இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் மருத்துவர் ஐயா அவர்களால். இமானுவேல் சேகரனுடைய குரு பூஜைக்கு அம்மையார் திலகம்மா அவர்கள் செல்றப்ப அந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்துகிட்டு இன்னைக்கு இந்த மணிமண்டபம் இருக்குன்னா அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான், அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம தொடர்ச்சியா தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு துணையாக நிற்கிறது என்றால் அந்த மக்கள்
மருத்துவர் ஐயா அவர்களுடைய தியாகத்தை நினைச்சு பார்க்கறாங்க, சாதனையை போட்டுடுறாங்க. பறையர் சமுதாயத்திற்குமான அத்தனை செயல்பாடுகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த பின்பாகும் இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பல் திமுகவுடைய தூண்டுதலின் பெயர்னால ஏதோ கையூட்டு வாங்கிக்கிட்டே கூட இப்படியான நெறி வேலைகளை செஞ்சு இந்த பெரும்பான்மை சமுதாயங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. நீ துணை முதலமைச்சர் ஆகிற, நீ துணை முதலமைச்சரால ஆக வேணாம். ஒரு அமைச்சர் பதில ஒரு ஆளை உயர்த்தி காட்டு முடிஞ்சது அவங்களால. இன்னைக்கு பாமக செஞ்சு காட்டிருக்குன்னா பாமகவுடைய பலம் என்ன என்பது இதன் வாயிலா தெரியுதா? திருமாவளவனுடைய நிலைமை என்ன, விசிகாவை எந்த அளவுக்கு திமுக நடத்திக்கிட்டு இருக்கு, விசிகாவுடைய இடம் எந்த இடத்துல இருக்கு, பாமகவுடைய எந்த இடத்துல இருக்கு என்பது தெரியுதா? இன்னைக்கு பாமக இல்லைன்னா திமுக பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்திருக்குமா? ஐயா எவ்வளவு மகிழ்ச்சியோடு சொல்றாரு. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்ததை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் பறையர் சமுதாயத்திற்கு மேலும் 2 அமைச்சர் பதவி வேணும்னு கேட்கிறேன். திருமாவளவன் என்னைக்காவது அந்த கோரிக்கை வச்சிருக்கிறாரா? எனக்கு எம்பி சீட்டு வேணும், எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், அதுதான் திருமாவளவன் கோரிக்கையாக இருந்திருக்குமே தவிர இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் வேண்டும், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று என்னைக்காவது திருமாவளவன் கேட்டிருக்கிறாரா? அத்தனை சமுதாயத்திற்காகவும் பாடுபடக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவர் ஒரே ஒருவர் தான் பாதுகாப்பு, வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு சாதித்து காட்டியிருக்கிறாரா இல்லையா? உங்களை மாதிரி துண்டை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு போகிற இடத்தெல்லாம் ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு எதுக்கா நடந்தாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எதையா அப்படி இருந்தும் உங்களை ஏதாவது கிள்ளி கீரைக்கு மதிக்கிறாங்களா? கிள்ளி கீரையா கருதுறாங்களா? பரம் பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்துதான் நிக்குது. துணிச்சலாக எதிர்த்து நின்றால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இன்னைக்கு அமைச்சரவையில வன்னியர்களையும் பறையர்களையும் சேர்க்க வச்சிருக்கு பாமக. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் ஒரு நாளைக்கும் இம்மி அளவு கூட ஒப்பிடம் காட்ட முடியாது. சொந்த இனத்திற்கே துரோகம் செய்த வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. சொந்த இனத்தை கடந்து அத்தனை இன மக்களுக்காக ஒன்றுபட்ட தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதிகார தோணியிலேயே கேட்டு வென்றுவர் மருத்துவர் ஐயா அவர்கள். என்றைக்கும் அடிபணிந்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ மருத்துவர் ஐயா அவர்களுக்கோ கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சகாப்தம் என்பதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது இந்த அமைச்சரவை மாற்றம். நன்றி.